Hello viewers, very good evening. This is Chennai Car Trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம் viewers. மேம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ டிராஃபிக்கில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதுக்கேன்னு வந்து மவுண்ட் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மவுண்ட் ரோட் லொக்கேஷன் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் இருக்கும் இந்த லொக்கேஷனில் அப்படின்னு. ஸோ மேம்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுற இந்த டிராஃபிக் ரோடில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள். ஹலோ, டிராஃபிக் ரோடில் இன்றைக்கி சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ தேர்ட் டே ட்ரைனிங்கில் எந்தளவுக்கு பக்காவாக உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ எவ்ரி ஒன் ஃபாலோ. ஸோ டுடே வி ட்ரோவ் ஃப்ரம் மாரேபுரம் டு நந்தனம் டு டி நகர், தென் Ashok Nagar, now Saidapet, and then now we are heading towards Kasi Theatre. Kasi Theatre. Hindi, Saidapet, and now we're going back. Again you are coming from that Nandanam. Yeah. Again you are crossing the Nandanam. After that you will cross the Thanambet. So full ender Mount Road. So we've gone quite the locations today. We've seen all the kinds of traffic. Yes. So far I've been able to manage because of the judgment training. Yes. The judgment training is only helping me right now. So Correct. yeah. ஸோ மேம் வந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இங்கே ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுது. டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கூலாக ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். மேம்க்கு வந்து ஸோ நிறைய ஐடியாஸ்லாம் கிடையாது சென்னை ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ மேம் இருந்தது ஃபுல்லாகவே வந்து துபாயில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சென்னை ரோடு அவ்வளோ ஐடியா கிடையாது. அதுவும் டிரைவிங்கில் ஐடியா கிடையாது சுத்தமாக. ஸோ இந்த டிரைவிங் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணுறது, நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ண முடியுது. எப்படி மேம் இருக்குது சென்னை ரோட்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த ஐடியாஸை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? All because of your training only I'm able to drive this well here. ஸோ எங்களோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்தது, நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட சர்வீஸ், டீச்சிங் மெத்தட் அண்டு The teaching is excellent. I mean, you can see I'm driving. This is my third day class and I'm on full traffic road, like almost bumper to bumper traffic. So that's how well they train you. That one judgment class and then you're good to go. Maybe you get the confidence to drive. I was so scared to drive on the road. Now I'm just happily going with the flow. Okay. சூப்பர், ஹாப்பி. Yeah, very happy. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் பக்காவாக வந்திருக்கு. இந்த டிராஃபிக்கில் அவங்க சொன்ன மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தேர்ட் டேயில் அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுவும் டிராஃபிக்கில் தேர்ட் டேயில் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களே தான் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு எப்போவாவது தேவைப்படும் போது நான் வந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மைல்டான கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து பக்காவாக இம்ப்ரூவ் பண்ண வச்சுட்ருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா மல்டி ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தேன். நான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அவங்க எக்ஸலண்ட்டாக ட்ரைவ் பண்ணதுனால இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. மேனேஜ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காங்க மேம். அவங்களால நல்லா ஃபாலோ பண்ணியும் ஓட்ட முடியுது. அதுக்கப்புறம் நம்ம லைனை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் லைன்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணணும், எந்த லொக்கேஷனுக்கு போகும்போது எந்த லைனில் போகணும் அப்படிங்கிறதுலாம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே அவங்களால வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை கார் ட்ரைனர்ஸ் வாங்க. இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். 5 days எனக்கு ஃபுல் டே ட்ரைனிங் கொடுக்கணுன்னா 5 daysலேயே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன்.
ஸோ அது இல்லை கொஞ்சம் நான் ஸ்லோவாக ட்ரை பண்ணி கற்றுக்குறேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா 10 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ மேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் வந்து கிளியராக வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த சென்னையை சுற்றி வந்திருக்கோம். ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் வந்து மெரினா பீச் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மெரினா பீச் ரோடு உங்களுக்கு தெரியும், நல்ல டிராஃபிக் இருக்கும். அதே சேம் டைமில் இந்த டைம் நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 o'clock ஆக போகுது. ஸோ இந்த 5 o'clock டைமில் நல்ல டிராஃபிக் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு டிராஃபிக்கான இடம் தான். தேனாம்பேட் வந்திருக்கோம் நாங்கள் இப்போது. ஸோ கரெக்டாக தேனாம்பேட்டில் இருக்கோம். ஸ்லோலி அவங்க ஜஸ்ட்டும் வந்து கற்பனை பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியாது. 3rd டேயில் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்ட வைப்பேன் அப்படின்னு ரொம்ப கூலாக அவங்கள ஓட்ட வச்சிட்ருக்கேன். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க, எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல். மேம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா 3rd டேயில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கும்னு? ஓகே, சூப்பர், குட். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் அவங்களால நல்லா பார்க்க முடியும். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஆல்மோஸ்ட் 32,000 ஆஃப் கிளைண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எவ்ரி கிளைண்ட் என்ஜாயிங் த மூமெண்ட்ஸ் ட்ரைவிங். ஸோ ஹைவேஸ், திருச்சி ரோட், மதுரை, ஆல் த பிளேசஸ் மை கிளைண்ட் ட்ரைவிங் ஈஸிலி. Very cool teaching. Yeah, ma'am? Yeah. No shouting. No shouting. Very patient, very patient. Okay. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் வந்து தேனாம்பேட் கிராஸ் பண்ணி அகெயின் நாங்கள் மவுண்ட் ரோடு போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் தெரியும். உங்களுக்கு தேனாம்பேட் லொக்கேஷனில் எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்கும், டிராஃபிக் இருக்கும்ன்ட்டு. இந்த இடத்துல அவங்க நல்லா மேனேஜ் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. பொதுவாக வந்து கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் வந்து பக்காவாக மேமுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ மேம்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்த விதத்துலேயே வந்து அந்த ஸ்டீரிங் நாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஸ்டீரிங் நாப் எப்போ மேம் இருக்கு? No words to explain. This is everything for me. Without this, I don't think I'll be able to drive. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரே ஒரு டூல்ஸ்னால் அது வந்து ஸ்டேரிங் நாப் தான் சொல்லணும். ஏன்னா சிட்டி லிமிட்டில் வந்து மல்டி டாஸ்க் பண்ண வேண்டி இருக்கும். அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு 2 வீலர்ஸ் கிராசிங், ஜம்பிங் எல்லாமே நடக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு டூல் அப்படின்னா அது வந்து ஸ்டேரிங் நாப் தான் சொல்லணும். அந்த ஸ்டேரிங் நாப்பை வந்து நான் 2nd டே ஐ திங்க் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஸோ அதிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பயங்கர கூலாகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே வந்து அவங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்டும் ஓட்ட வச்சிட்டேன். அந்த ஸ்டேரிங் நாப்பை பிடிச்சி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஓட்டும்போது ஓகே ஈஸி அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சம்டைம்ஸில் 2 வீலர் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுன்னு வந்து பயங்கர ஸ்பீடாகவும் ரேஷாகவும் சம்டைம்ஸில் ஒரு பிரேக்கை சடனாக அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்ரி டைம் அலர்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங்கில். கீப் கோயிங் மிடில். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா கேன் ஸ்டாப் ஹியர். ஸோ நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னா எந்த அளவுக்கு வந்து சேஃபாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம், அதே சேம் டைம் ஆல் த கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்க முடியும், சேஃபாக என்ஜாய் பண்ண முடியும். எந்த அளவுக்கு சேஃபாகவும் ஜாலியாகவும் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத மேடம்கிட்ட கேட்போம். மேம், நம்ம சென்னை கார் ட்ரெயினோட சேஃப்டி. Don't even think about it. He's the best trainer you can find. If you want to start driving on Chennai roads, then he's the best person to come to. Okay. Safety for the girls and ladies is safety things you tell. It's very safe. I mean, I'm here alone with him. What more do you need? Correct. You tell to some other girl, no? They thinking. So. We don't have anybody at the back. Yes. Just us. Yes, I will show you. So it's very safe. மேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட்டு ஐ திங்க் இன்றைக்கி 3rd டே 3 டேஸாகவே என்னோட தனியாக அலோனாக தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் மேமோட பிரதர் மாதிரி தான் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
அவங்க வந்து என்னோடய சிஸ்டர் மாதிரி தான் நான் அவங்கள டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்கள என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. யுவர் என்ஜாய் சூப்பர். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கூலாக சொல்லிக் கொடுப்பேன். எந்த மிஸ்டேக் பண்ணாலும் நான் வந்து உங்களை திட்டவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். மிஸ்டேக் எப்படி சரி பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லிக் கொடுப்பேன். ஷார்ட்கட்டில் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுப்பேன். என்ஜாய் பண்ண முடியும் உங்களால். ஸோ நிறைய ஜோக்லாம் வேறு நிறைய அடிப்போம் நாங்கள். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்தளவுக்கு டிரைவிங்கை வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இல்லைன்னா ஒரு மைன்யூட்டான ஒரு டென்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டிரைவிங்கில் பொறுத்த வரைக்கும் ஃபன் இல்லைன்னா டென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எப்போவுமே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ரியல் சக்ஸஸை கொடுக்குது. எப்படி மேம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா? சூப்பர். ஸோ வியூவர்ஸ் மிஸ் பண்ணிடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.